அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹின் பேரல்லால் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரமலானுடைய மிக முக்கிய நேரம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம இதுக்கப்புறம் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ வந்து ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ரமலானில் மிக முக்கியமான நேரம் எது அப்படின்னா சஹர் மற்றும் இஃப்தாருடைய நேரம் தான். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சஹர் உணவு சாப்பிட்டுக்கிட்டே இஃப்தாருக்கு என்ன செய்வது அப்படின்னு கலந்து பேசி முன்னாடியே வந்து திட்டமிட்டு வச்சுப்போம், பிளான் பண்ணி வச்சுப்போம். இதெல்லாம் நம்ம வந்து இஃப்தாருக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுப்போம். நன்றாக நினைவில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சஹர் நேரத்தில் அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி என்னிடம் துவா கேளுங்கள், நான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்வானாம். இதை நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ளாமல் விட்டுவிட்டால் யாருக்கு நஷ்டம்? அதே போலவே நோன்பு திறக்கும் நேரத்தில் கேட்கப்படும் துவாவும் வந்து மறுக்கப்படுவதே இல்லை. நம்ம அந்த டைமில் போய் கிச்சனில் நின்றுட்டு இஃப்தாருக்கு வந்து சமைச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, அந்த நேரத்தை பாழாக்கி விட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ பெரிய வாய்ப்பை வந்து இழந்து விடுகிறோம் அப்படின்றத நம்ம வந்து கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்மளுடைய குடும்பத்தினரை வந்து மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்காக தான் அவங்க விருப்பப்படுவதை நம்ம வந்து இஃப்தாருக்கு வந்து செஞ்சு கொடுக்குறோம். இப்படி அவங்க விருப்பப்பட்டதெல்லாம் செஞ்சு கொடுக்குற நாம் உண்மையான அவர்களுடைய நம்முடைய இந்த உலகம் மற்றும் மறு உலக தேவைக்காக நம் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக நம்முடைய நெருக்கடிகள், சோதனைகள், கவலைகள் களையப்பட நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி என்றென்றும் இருப்பதற்காக நம் அனைத்து ஆசைகளும் நிறைவேற நம் கடைசி நேரத்தில் கலிமாவோடு மரணிக்க நம்முடைய மற்றும் நம் முன் சென்றவர்களின் மன்னரை வாழ்வுக்காக முழு உம்மத்திற்காக எதிரிகளின் சதித்திட்டங்களிலிருந்து பாதுகாப்பு பெற நல்ல பயனுள்ள மழை பொழிய நம் குடும்பத்தினர்கள் நல்ல ஆரோக்கியத்தோடு நீண்ட நெடுக்காலம் வாழ நாம் அனைவருமே இந்த 2 முக்கிய நேரத்தை பயன்படுத்தி அல்லாஹ்விடம் கையேந்தி மன்றாடி அழுது துவா கேட்டு பெற வேண்டாமா அப்படின்றத நம்ம வந்து யோசித்து பார்க்கணும். இதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, நேரத்தை வந்து முன்கூட்டியே திட்டமிட்டு வச்சுக்கணும். குறைந்தது 15 நிமிஷம் வந்து முன்னாடியே நோன்பு திறக்கிறதுக்காக நம்ம உட்காந்துட்டு இஃப்தாருக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி நம்ம வந்து முடிச்சுட்டு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து உட்காந்துட்டு குடும்பத்தோடு அல்லாஹ்விடத்தில் வந்து நம்ம துவா செய்யணும். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சரின்னு பட்டால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ரமலானை சென்ற ரமலானை விட இபாதத்துகளால் அலங்கரிப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் முழு ரமலானுடைய நோன்பையும் நோற்பதற்கு கிருபை செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.